இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சிநேகிதர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகும்போது பிரியாவிடை பெற்றுக்கொள்வார்கள். தங்களுக்காக ஜெபிக்குமாறும் தங்களோடு தொடர்பு கொள்ளுமாறும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு பிரிந்து இப்போது தமது பிதாவினிடத்திற்கு போகப் போகிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு போனாலும் அவர் அவர்களை மறந்துவிட மாட்டார், அவர்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஒரு சிலர் தங்கள் பழைய சிநேகிதர்களை நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை என்றால் அவர்களை மறந்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்து மனுஷரை போல தம்முடைய சிநேகிதரை மறந்துவிட மாட்டார். தாம் பிதாவினிடத்திற்கு போனாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆறுதலாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு முழுவதுமாக புறப்பட்டு போய்விடவில்லை. திரும்பி வரக்கூடாதவாறு அவர்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போய்விடவில்லை. தம்முடைய பிரத்யட்சமான சரீரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிய போகிறார். அவருடைய சரீரம் அவர்களை விட்டு பிரிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் ஆறுதலும் அவர்களை விட்டு ஒருபோதும் பிரிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பல சமயங்களில் சந்தோஷத்தோடு இருப்பார்கள், சில சமயங்களில் மிகவும் வருத்தத்தோடு இருப்பார்கள். அந்த வருத்தத்தின் நடுவிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலை கொடுப்பார். நம்மை திக்கற்றவர்களாக கைவிட்டு விடமாட்டார். தம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் உங்களிடத்தில் வருவேன் என்று கூறுகிறார். ஆகையினால் அவர் தம்முடைய சீஷர்களை விட்டு முற்றிலுமாக பிரிந்து போய்விடவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாலும் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களிடத்திற்கு வருவார். உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி போனாலும் அவர் ஆவியானவராக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னம் அவருடைய அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. தமது கிருபையினால் அவர் நம்மை சந்திக்கிறார், சந்தித்து கொண்டே இருக்கிறார். அவர் மறுபடியும் நம்மை சந்திப்பதற்கு பிரத்யட்சமாக வரப்போகிறார். இப்பிரபஞ்சத்தில் நாம் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கவலையோடு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருவேன் என்று கூறியிருக்கிற வார்த்தையை அனுதினமும் தியானித்து பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். அவர் நம்மை திக்கற்றவர்களாக விட்டு போய்விடுகிறவர் அல்ல. திக்கற்றவர்கள் என்பதன் கிரேக்க வார்த்தை அர்பனோஸ். இந்த வாக்கியம் இந்த வசனத்திலும் யாக்கோபு 1:27 வசனத்திலும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு போதகருக்கு அவருடைய சீஷர்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். போதகர் மரித்த பின்பு சீஷர்கள் அனாதைகளைப் போன்று இருப்பார்கள். இயேசு தமது சீஷர்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஆகையினால் இப்பொழுது தாம் போன பின்பு அவர்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னை காண்பீர்கள்,
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு பிதாவினிடத்திற்கு போனாலும் சீஷர்கள் அவரோடு தொடர்ந்து ஐக்கியமாய் இருப்பார்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இப்பிரபஞ்சம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக பார்த்து விட்டதாக நினைத்து திருப்தியோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தேவையில்லை என்று கூக்குரல் இடுகிறது. இயேசுவை சிலுவையில் அறையும் என்று ஓலம் இடுகிறது. அவர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரமே இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு அகன்று போய்விடுவார். அதன் பின்பு இந்த உலகம் அவரை காணாது. தங்களுடைய அழிவை இந்த உலகத்தார் தாங்களே தேடிக்கொண்டார்கள். இந்த உலகம் அவரை காணாவிட்டாலும் கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை விட்டு கடந்து போய்விட்டாலும் அவர்கள் அவரோடு கூட ஐக்கியமாகவே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சீஷர்கள் அவரை அவருடைய பிரத்யட்சமான சரீரத்தில் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாலும் அவர் 3ஆம் நாளில் மறுபடியும் உயிரோடு எழும்பினார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் அவரை மறுபடியும் அவருடைய சரீரத்தில் கண்டார்கள். கர்த்தரை பார்த்தபோது சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருந்து பரமேறி போனார். அவர் பரமேறி போன பின்பும் சீஷர்கள் அவரை தங்கள் விசுவாசத்தின் கண்களால் கண்டார்கள். இந்த உலகத்தால் அவரை காண முடியவில்லை, ஆனால் சீஷர்களோ அவரை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிழைக்கிறபடியினால் அவருடைய சீஷர்களும் பிழைப்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்னும் கவலை சீஷர்களுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. அவர் மரிக்கும்போது தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சீஷர்களுக்கு தெரியவில்லை. அவரோடு கூட மரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார் என்று கலங்கிக் கொண்டிருக்கும் சீஷர்களிடம் நான் பிழைக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் பிழைக்கப் போவது மட்டுமல்ல, இப்போது பிழைக்கிறவராகவே இருக்கிறார். நமக்கு பாடுகளும் வேதனைகளும் வரும்போது நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னும் சத்தியத்தை நினைவு கூற வேண்டும். அது நமக்கு ஆறுதலான சத்தியம். இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டார். அவர் பிழைக்கிறபடியினால் நாமும் பிழைப்போம். விசுவாசிகளின் ஜீவியம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தோடு இணைந்திருக்கிறது. அவர் எதுவரையிலும் ஜீவிக்கிறாரோ அதுவரையிலும் நாமும் ஜீவிப்போம். நாம் நம்முடைய விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்போது அவரோடு கூட நாமும் பிழைப்போம். நம்முடைய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மறைவாக இருக்கிறது. தலையும் வேரும் உயிரோடு இருக்கும் என்றால் அவயவங்களும் கிளைகளும் உயிரோடு இருக்கும். தலையாகிய கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய அவயவங்களாகிய நாமும் உயிரோடு இருப்போம். செடியாகிய கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது செடியின் கொடிகளாகிய நாமும் உயிரோடு இருப்போம். இன்னும் 20 மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து போவார். அவரை சிலுவையில் இருந்து கீழே இறக்கி கல்லறையில் அடக்கம் பண்ணுவார்கள். அதன் பின்பு அவிசுவாசிகளான இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை காணாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறபடியினால் அவருடைய சீஷர்களும் உயிர்த்தெழுவார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் சீஷர்கள் விசுவாசிக்கும் சத்தியங்களை நிரூபிப்பதாக உள்ளது. ஆகையினால் உலகம் இயேசு கிறிஸ்துவை காணாவிட்டாலும் சீஷர்கள் அவரை காண்பார்கள். அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். சீஷர்கள் கலங்கின இருதயத்தோடு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தாம் அவர்களை விட்டு போன பின்பு உலகம் அவரை காணாது என்றும் சீஷர்கள் அவரை காண்பார்கள் என்றும் கூறி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தாம் பிழைக்கிறபடியினால் அவர்களும் பிழைப்பார்கள் என்று அவர்களுக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை கூறுகிறார். அதோடு நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்றும் அவர்களிடத்தில் ஆறுதலாக சொல்லுகிறார். இது மகிமையின் ரகசியம். பரலோகத்தில்தான் இந்த ரகசியத்தின் வியாக்கியானம் நமக்கு பூரணமாக கொடுக்கப்படும். இப்போது இதன் முழுமையான தாற்பயம் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை.
இந்த வாக்கியத்தின் பிரகாரம் நாம் எப்போது ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அப்போது இதன் ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி அப்போஸ்தலர்கள் மீது ஊற்றப்பட்ட போது அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விசேஷித்த வழியில் பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சீஷர்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாக திறக்கப்படுகிறது. அவர்கள் தங்களை தாங்களே பார்த்து தங்களை பற்றி புரிந்து கொள்வதோடு தங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்களினால் தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் உபதேசத்தையும் விசுவாசத்தோடு பார்க்கிறார்கள். குருடனாக இருந்தவனை இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் தொட்டு அவனுக்கு தெளிவான பார்வையை கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக சீஷருக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களையும் தெளிந்த பார்வையையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த குருடனை 2ஆம் தரம் தொடுவதற்கு முன்பாக அவன் நடக்கிற மனுஷரை மரங்கள் அசைவதைப் போல பார்த்தான். மரத்திற்கும் மனுஷனுக்கும் அவனால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை. சத்திய ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறதையும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதையும் காண்கிறார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தின் மூலமாக தாங்கள் கேள்விப்பட்ட உபதேசங்களை இப்போது அனுபவித்து புரிந்து கொள்கிறார்கள். தாங்கள் இயேசு கிறிஸ்துவில் இருப்பதையும் இயேசு கிறிஸ்து தங்களில் இருப்பதையும் அனுபவித்து அறிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களில் இருப்பதும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் இருப்பதும் நெருங்கிய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. இது பிரிக்க முடியாத ஐக்கியம். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதே விசுவாசிகளுக்கு ஜீவன். இந்த ஐக்கியத்தை பற்றிய மெய்யான அறிவு விசுவாசிகளுக்கு கிடைக்கும் போது அதுவே அவர்களுக்கு ஆனந்த பாக்கியமாகவும் பூரண திருப்தியாகவும் இருக்கும். கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய கற்பனைகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறுகிற இந்த சத்தியம் அப்போஸ்தலர்களாகிய அவருடைய சீஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல எல்லா காலத்திலும் எல்லா தேசங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகள் எல்லோருக்கும் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே இந்த கடமையை நிறைவேற்றுமாறு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளாக இருக்கிறபடியினால் நாம் இவைகளை கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய தலைகளில் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை பெற்றிருப்பதினால் அவற்றை நம்முடைய இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய சிலாக்கியம். இந்த ஊழியத்தை கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் யாராலும் அவருடைய சீஷராக இருக்க முடியாது. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக பிரசங்கம் பண்ணுவார்கள். ஒரு சிலரிடத்தில் சாதுரிய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். சிலர் நகைச்சுவையோடு பிரசங்கம் பண்ணுவார்கள். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அதிகமாக காணிக்கைகளை கொடுப்பார்கள். தங்களுடைய வீடுகளை கூட ஊழியத்திற்கு எழுதி வைத்து விடுவார்கள். இவையெல்லாம் செய்வதனால் இவர்களால் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்க முடியாது. அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறார்கள். இவர்களே இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் இவர்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் நிரூபிக்க முடியும். தம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு தம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் பிதாவுக்கு அன்பாய் இருப்பார்கள். தேவனிடத்தில் அன்பாய் இருப்பதற்கு நமக்கு தேவ கிருபை தேவை. தேவ கிருபை இல்லை என்றால் நம்மால் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க முடியாது. இந்த கிருபையை தேவனே நமக்கு முதலாவதாக கொடுக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார். தம்மிடத்தில் அவர் அன்பாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளவும் உதவி புரிகிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறார். குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் அவருடைய பிதாவுக்கும் அன்பாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களிடத்தில் அவரும் அன்பாய் இருப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறார். சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் அன்பே பிரதானமாக இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய சீஷர்களை விட்டு பிதாவினிடத்திற்கு போகப் போகிறார். அங்கு போன பின்பும் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் தொடர்ந்து அன்பாய் இருப்பார் என்பதை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இருதயத்தில் தம்முடைய சீஷர்களை பெற்றிருக்கிறார். அவர்களுக்காக பிதாவிடத்தில் எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மற்றும் ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதே அந்த சிலாக்கியமாகும். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நமக்கு ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகும். இந்த சிலாக்கியம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிற எல்லோருக்குமே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு நிபந்தனையும் உண்டு. நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஸ்காரியோ தள்ளாத யூதா. ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அன்பாய் இருப்பதை வாக்குத்தத்தமாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சத்திய உபதேசத்தை கேட்கிற சீஷர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கிறது. சீஷர்களின் சார்பாக யூதா என்பவன் தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த சுவிசேஷத்தில் இவனுடைய பெயர் ஸ்காரியோ தள்ளாத யூதா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2 சீஷர்களுக்கு யூதா என்னும் ஒரே பெயரே வழங்கப்படுகிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து, மற்றொருவன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா. யூதா என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் நல்லவன், மற்றொருவன் கெட்டவன். 2 பேருக்குமே ஒரே பெயர்தான். தேவன் நம்முடைய பெயரை வைத்து நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். நம்முடைய குணத்தை வைத்துத்தான் அவர் நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், பெயரை பார்க்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய யூதா யூதாஸ் காரியத்தை போல துணிகரமாக எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் யூதாஸ் காரியத்தோ இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து துணிகரமாக பாவம் செய்து 4 கொண்டு செத்து போனான். இவ்2 பேருக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக யோவான் இந்த சுவிசேஷத்தில் இவர்கள் இருவரையும் வித்தியாசம் பண்ணி காண்பிக்கிறார். நாம் மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் போது நமக்குள் நிதானமும் தெளிவும் இருக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தறியும் வரம் நம்மிடத்தில் கிரியை நடப்பிக்க வேண்டும். கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் பார்த்து ஏமாந்து போய்விடக் கூடாது. யூதாஸ் காரியோ தள்ளாத யூதா இயேசு கிறிஸ்துவிடம், நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவை இவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவனுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கிறது. மேசியா இந்த பூமியில் உலக பிரகாரமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார் என்று யூதா நினைக்கிறான். உலகத்திற்குரிய ராஜ்யம் ஆரவாரமாகவும் வெளிப்படையான ஆடம்பரமாகவும் ஸ்தாபிக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது ஆரவாரமோ ஆடம்பரமோ காணப்படவில்லை. இதனால் சீஷர்கள் சற்று ஏமாந்து போய் விடுகிறார்கள். தாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. ஆகையினால்தான் யூதா இயேசுவிடம், நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்று கேட்கிறான். யூதா தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான். ஆகையினால் அவரை அழைக்கும் போது ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். தேவனுடைய தெய்வீக கிருபையை நினைத்து யூதா மிகவும் ஆச்சரியப்படுகிறான். இந்த உலகத்து ஜனங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய சிலாக்கியம் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக நினைத்து மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறான். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல்
சாதாரண சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சிலாக்கியத்திற்கு தாங்கள் பாக்கியவான்கள் அல்ல என்று சீஷர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான கிரியைகள் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தரும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல என்று நினைப்போம். தேவனுடைய கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஊழியம் முழுவதையும் அவருடைய கிருபையே ஆளுகை செய்கிறது. என் வசனத்தை கைக்கொள்ளுவான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக தம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிபந்தனையை சீஷர்களிடத்தில் கூறுகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் மாத்திரமே அவருடைய வசனத்தை கைக்கொள்ள முடியும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள். இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்தே இருக்கிறது. ஒரு விருட்சத்தில் அன்பு வேறாக இருக்கும் என்றால் கீழ்ப்படிதல் அதன் கனியாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான அன்பு இருக்கும் என்றால் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் விருப்பமும் நம்மிடத்தில் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்தில் அன்பு இருக்கும். இயேசு யூதாவிடம், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் என்று கூறுகிறார். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கு கடமையும் இருக்கும். கடமை அன்பை பின்பற்றும். இது மிகவும் எளிமையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிராதவன் அவருடைய வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நேசிக்கவில்லை என்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் அக்கறையும் அவனுக்குள் இராது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிராதவர்கள் அவருடைய சத்தியங்களை விசுவாசிக்க மாட்டார்கள். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் அவர்களுக்கு சத்திய வசனங்களாக தெரியாது. அவர் ஏதோ கட்டுக்கதைகளை கூறுவதாக நினைப்பார்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவருடைய உபதேசத்தை கடினமான உபதேசம் என்று அலட்சியம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பில்லாதவர்கள். தம்மிடத்தில் அன்பு இல்லாதவர்களோடு இயேசு கிறிஸ்துவும் வாசம் பண்ணுவதில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பையும் சீஷர்களின் அன்பையும் கூறும்போது, ஒருவன் தம்மிடத்தில் அன்பாயிருந்தால் தாமும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துவேன் என்று கூறுகிறார். தம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் தம்முடைய பிதாவுக்கும் அன்பாய் இருக்கிறான் என்றும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தாம் ஏற்கனவே கூறிய சத்திய வார்த்தைகளை இங்கு மறுபடியுமாக உறுதி பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும் விதமாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை இங்கு மறுபடியுமாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பது ஸ்காரியோத் அல்லாத யூதாவுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. தம்முடைய சித்தத்தை அவனுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்றும் கூறுகிறார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனிடத்தில் பிதாவானவர் அன்பாய் இருப்பார். அவர்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை கூறும்போது நான் வாசம் பண்ணுவேன் என்று கூறாமல் நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்று கூறுகிறார். நாங்கள் என்னும் வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் என்பது பொருள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது. தம்மிடத்தில் அன்பாய் இருந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவரிடத்தில் இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் அவர்களிடத்தில் வந்து அவர்களோட வாசம் பண்ணுவார். அவர்களுக்கு அருகாமையில் அவர்களோட வாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தும் போது தம்மை காண விரும்புகிறவர்கள்
தம்மை காண முடியாதவாறு தூரத்தில் இருந்து தம்மை வெளிப்படுத்த மாட்டார். ஒரு சில வினாடிகள் மாத்திரம் தம்முடைய தரிசனத்தை கொடுத்துவிட்டு அதன் பின்பு மறைந்து போய்விட மாட்டார். தம்மிடத்தில் அன்பாயிருந்து தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களிடத்தில் தம்மை வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வந்து அவர்களோட வாசம் பண்ணுவார். தமக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளிடத்தில் இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்து தம்முடைய அன்பில் அவர்களோடு வாசம் பண்ணவும் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை கேட்டு அவர் கொடுக்கிற கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் வசனம் அவருடையதாய் இராமல் அவரை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் யூதர்களிடத்தில் உபதேசம் பண்ணி இருக்கிறார். என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாய் இருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியிருக்கிறார். நம்முடைய ஜீவனை இயேசு கிறிஸ்துவே ஆளுகை செய்கிறவராக இருக்க வேண்டும். அவருடைய வசனமே நம்மை வழிநடத்துகிற பிரமாணமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே நம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்பது நம்முடைய கடமை. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை சார்ந்திருக்கும் போது நமக்கு கிடைப்பது தேவனுடைய ஆறுதலும் சமாதானமும் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறுமா என்னும் சந்தேகம் சீஷர்களுக்கு வர வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தங்களுக்கு போதுமானதா என்றும் சீஷர்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அவர் நம்மை சம்பூரணமாக ஆசீர்வதிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் அவருடைய சாதாரண வார்த்தைகள் அல்ல. சீஷர்கள் கேட்கிற வசனம் இயேசு கிறிஸ்துவனுடையதாய் இராமல் அவரை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்னும் இந்த வாக்கியத்தில் நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்று பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. பிதாவும் குமாரனும் ஒற்றுமையாக கிரியை செய்கிறார்கள். இருவருமே சர்வ ஞானம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை விட்டு புறப்படும் காலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அவரிடம் மறுபடியும் கொடுக்கப்படும் காலத்தையும் இது குறிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷங்கள் மனுஷராக இருந்தபோது அவர் மனுஷத்துவத்தின் வரையறைக்கு உட்பட்டிருந்தார். அவரால் ஒரு வேளையில் ஓரிடத்தில் மட்டுமே இருக்க முடிந்தது. ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்து சர்வ வியாபகராக இருக்கிறார்.